இப்போ நம்ம இந்த கொஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று, இது ஒன்று. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை? இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனை ஃப்ரம் இந்த எக்ஸ்பிரஷன். அப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷனில் இருந்து நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வெளியே இருக்க இந்த டேர்மை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது -2xy ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு y பவர் 3 ப்ளஸ் 7x² ப்ளஸ் 5. இது நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த வெளியே இருக்க இந்த 2 அண்ட் x² நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது -2x² y². இந்த ஸ்கொயர் 2 எக்ஸ்க்கும் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுத்துக்கும் காமன்றதுனால நம்ம ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அடுத்து y³ ப்ளஸ் 7x² ப்ளஸ் 5. தென் இந்த வெளியே இருக்க டேர்ம் உள்ளே இருக்க 3 டேர்முக்கு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு கூட மல்டிப்ளை பண்ணும்போது -2x² y டோட்டலாக நமக்கு 5 டைம்ஸ் இருக்குது. இங்கே ஒரு 2 டைம், இங்கே ஒரு 3 டைம், மொத்தம் 5 டைம்ஸ் இருக்குது. தென் 7 2s are 14, 2 7 7 2s are 14. அப்போ -14 x டோட்டலாக 4 டைம்ஸ் இருக்குது. y நமக்கு 3 டைம்ஸ் இருக்குது. இங்கே ஒரு 2 டைம் இருக்குது, இங்கே ஒரு 1 டைம் இருக்குது. y மொத்தம் நமக்கு 3 டைம்ஸ் இருக்குது. தென் 5 2s are 10, அதாவது -10. இங்கே -2 5 5 2s are 10 இருக்குது. தென் இங்கே வேரியபிள் எதுவும் கிடையாது. அப்போ இருக்கிற வேரியபிள் நம்ம அப்படியே எழுதிக்கலாம், x² y². இது நமக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் வச்சுக்கலாம். அடுத்து அதே மாதிரி இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்துக்கலாமா? 5y² multiplied by x² y³ minus 2x⁴y plus 10x². இது கொஷனில் கொடுத்துருக்கிறது. இப்போ வெளியே இருக்க இந்த 5y² நம்ம என்ன பண்ணணும்னா 1 2 3 3 டேர்முக்குமே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படி? 5 இருக்குது, எழுதியாச்சு. இப்போ y மொத்தம் இந்த x முதல்ல நமக்கு 2 டைம்ஸ் இருக்குது, எழுதிட்டோம். y மொத்தம் 5 டைம்ஸ் நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அதனால் y நம்ம 5 y பவர் 5 எழுதிக்கலாம். தென் 5 2s are 10, x 4 டைம்ஸ் தான் இருக்குது, x 4 எழுதிட்டோம். y இப்போ இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 1 டைம் இருக்குது. அப்போ y மொத்தம் 3 டைம்ஸ் இருக்குது. தென் 5 × 10 50 50 x² y² இருக்கிற மாதிரி எழுதிட்டோம். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோம். அங்கே நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? சப்ராக்ட் திஸ் ஃப்ரம் திஸ். அப்போ ஈக்குவேஷன் 2ல் இருந்து 1 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1. 5x² y/5 minus 10x⁴ y/3 plus 50x² y². நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? -2x² y/5 minus 14x⁴ y/3 minus 10x² y². இதில் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம்னு சொன்னதுனால நெக்ஸ்ட் இருக்க டேர்மில் எல்லா டேர்முக்குமே தனித்தனியாக சைன் மாறிடும். இப்போ சைன் மாறிச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு சேம் சைன் அடிஷன், டிஃப்ரென்ஸ் இன் சப்ராக்ஷன். இங்கே இது ரெண்டு சேம் சைனாக 50 ப்ளஸில் இருக்குது, 10ம் ப்ளஸில் இருக்குது. அப்போ டோட்டலாக நமக்கு 60 ஆகிடும். வேரியபிள் இருக்கிற மாதிரி எழுதிப்போம். தென் இங்கே ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன், ஸோ சப்ராக்ட் பண்ணலாம். 10 - 14 இஸ் 4 x⁴ y/3. இங்கே நமக்கு இது ப்ளஸ்ஸு 5. இங்கே எது கிரேட்டர் நம்பர்? நமக்கு 14 தான் கிரேட்டர் நம்பர். ஸோ 14ஓட சைன் நமக்கு பாசிட்டிவில் இருக்குது. நம்மளும் இங்கே பாசிட்டிவ் ப்ளஸில் எழுதிக்கிட்டோம். இப்போ இங்கே ரெண்டு நம்பருமே நமக்கு ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ சேம் சைன் அடிஷன் 7x² y/5. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர்.